கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் அவர்களுடைய தவறை உணர்த்தினா மறுப்பு இல்லாமல் ஒத்துக்குவாங்க. ஒரு போதனை கேட்குறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க. அந்த போதனை முடிவில் அந்த விஷயத்தை அவங்க மறக்க மாட்டாங்க. போதகர் இன்னைக்கு கரெக்டாக தான் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு என்னிடத்தில் இருக்கிற தவறை கரெக்டாக சுட்டி காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லுவாங்க. சக விசுவாசிகிட்ட போய் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு பேசுனது எனக்கு தான், அவர் என்னுடைய தவறை தேவ ஆவியின் மூலமாக தெளிவாக சுட்டி காட்டினார் அப்படி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, தவறை அறிவார்கள். அவர்களுடைய தவறுகளை வெளிப்படுத்துகிற பொழுது சொல்லி அதை சுட்டி காட்டுகிற பொழுது மறுப்புலாம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த தவறு அவர்களை உறுத்தாது, அதை அவர்களை பிரிக் பண்ணாது. அப்போ என்ன அர்த்தம்னா, அறிவு இருக்கிறது, உணர்வு இல்லை. நீங்கள் எத்தனை முறை அவளுடைய தவறுகளை சொன்னாலும் மறக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களே சொல்லுவாங்க, நான் ஒன்று என்ன பரிசுத்தமான சொல்லவில்லை, நான் பாவிலையும் மோசமான பாவி, நான் ரொம்ப மோசமான மனுஷன். அப்போ நீ மோசமான மனுஷன்னா உனக்கு எவ்வளோ மன கஷ்டத்தை கொடுக்கணும். நீ பாவிலும் பாவின்னா அதுக்காக எவ்வளவோ நீ உறுத்தப்பட்டு அதுக்காக நீ அழணும். அது இல்லை, ஜஸ்ட் அட்மிட் பண்ணிக்கிட்டு அந்த நிலைமையிலேயே தொடர்ந்துட்டு இருக்கிறது. கெட்ட குமாரன் பன்றியுடைய தவிட கூட சாப்பிட கிடைக்காத ஒரு சூழலில் தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பினான். அங்கேயே உட்காந்துக்கிட்டு, ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சே, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தேனே அங்கேயே உட்காந்துருந்தால் தொடர்ந்து பன்றிகள் மேய்க்கிற வேலை தான் கிடைக்கும், அந்த தவிடு கூட சரியாக கிடைக்காது. தவறுகள் உறுத்த வேண்டிய, இன்றைக்கி நிறைய பேர் தவறுகள் உறுத்தாததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், அவர்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்லை. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்கு இருந்தால் 1 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயத்தினுடைய 18-19 வசனங்கள் சொல்லுகிறது போல் ஒரு நல்ல மனசாட்சி வரும். அதாவது தேவன் கொடுத்த ஆவிக்குரிய மனசாட்சி. அந்த ஆவிக்குரிய மனசாட்சி இருந்தால் நாம் ஒரு தப்பு பண்ணால் தவறாக பேசுகிறோம், தவறாக சிந்திக்கிறோம், தவறான சில சுபாவங்களை வெளிப்படுத்துகிறோம், தவறான முடிவுகள் இருக்கிறோம், தவறாக பழகுகிறோம், தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம், தவறான பாதையில் போயிட்டுருக்கிறோம், மற்றவங்களை பற்றி தப்பாக சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கிற வேளை நமக்கு நல் மனசாட்சி இருந்தால் உடனடியாக அதை உணர்த்தும், நீ தப்பாக போயிட்டுருக்கிற, இந்த மாதிரி சிந்தனை பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, இந்த விதமாக நீ மற்றவங்கள்ட்ட பழகக்கூடாது, இந்த விதமான பழக்கத்துக்குள்ளே போகக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று சொல்லி உணர்த்தும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் இல்லை, பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம். எப்படி தவறுகளை எல்லாம் மறுக்காதபடி ஒத்துக்கொள்கிறது. தவறுகளை ஒத்துக்கொள்கிறது ஒரு பெரிய நல்ல ஒரு மனிதனுக்குரிய அடையாளத்தின் உலக பிரகாரமாக. ஆனால் உணர்த்துதல் வேணும். சிலர் பார்த்திங்கன்னா உடம்பில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், கவலைப்படாதபடி வழக்கமாக சாப்பிட்டுட்டு வழக்கமாக நடக்கிறபடி நடப்பாங்க. ஏன்னா அது பலி கொடுக்கலை. உடம்பில் ஒரு வியாதி பலவீனம் இருந்து கொஞ்சம் பலி கொடுத்தா தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேடும். அதுபோல் தவறுகள் செய்யும் பொழுது, குற்றங்கள் செய்யும் பொழுது நமக்கு உணர்த்தப்பட வேணும். அந்த உணர்த்துதெல்லாம் பரிசுத்தாவியர் கொடுக்கிறார். தவறுகளை மட்டுமே ஒத்துக்கொண்டு அப்படியே வாழ்கிறோம் என்றால் இன்னும் நாம் பாவத்தினாலே மரித்து போன ஒரு நிலைமையில் தான் இருக்குன்னு அர்த்தம். எனவே தவறுகள் உணர்த்தப்படுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையை தேடுங்கள். அதில் தான் உண்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை சேர்கிறது.